சப்பாடா எப்படி கிரிக்கெட் மேட்ச்ல முடிச்சு நான் வீட்டுக்கு போடலாம். எப்பா என்னடா அது, அங்கதான் கார் நிக்குது. எவன்டா இந்த வீட்டு பக்கத்துல புது கார் விட்டது? இருங்க, இந்த காரை ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள விட்டு நம்ம காரை எடுத்து ஸ்கில் பண்ணலாம். இவங்க ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம வீட்டுக்குள்ள விட்டு இந்த கார் எப்படி இருக்கு, எப்படி குவாலிட்டியில் எப்படி இருக்கு, எவ்வளோ சைஸ் இருக்கு, காலில் எட்டுதா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் அந்த காரில். ஓகே, இங்கே நிறுத்திடலாமா? ஓகே, நிறுத்தியாச்சு. இறங்கிட்டு அந்த கார் ஓட்டி பண்ணு போல இருக்கு. ஐயோ, ஓடு 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 ஓடு. இங்கெல்லாம் நிற்குதா, யாரும் எடுக்கிறதா? ஓகே, நம்ம டக்கு ஓடிடலாம். யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பொறுமையாக போகலாம். ஓடு ஓடு, டக்குனு ஏறி யாரும் எடுத்துடக்கூடாது. ஓகே, ஏறிடலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த காரை சுற்றி காட்டுறவங்களுக்கு டேய் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த காரில் நம்மளே வச்சுக்கலாமா இந்த காரை? இந்த கார்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுக்கு தான் பாருங்க எப்படி ஸ்பீடா பண்ணி பார்த்தீங்களா? ஐயோ, என்ன கார் ஆடுது. ஐயோ, தம்பி தள்ளி போடாடே. ஐயோ, இடிச்சு போட்டோமே, போலீஸ் கேஸ் ஆகிருமோ. இருங்க, இந்த ஊரொட்டி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். எஸ்கேப்பு. ஐயோ, எஸ்கேப்பா பார்க்கறதுக்குள்ள ஜெயிலில் அடிச்சு போட்டாங்க. சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார். சாரி சார். எப்போ எதுக்கு நான் காரை எடுத்தேன்? அதான் நம்ம இந்தியன் பேங்க்ஸ் அப்டேட் வந்துருக்கு. அதில் நிறைய எக்கச்சக்கமான சீட் கோட்ஸு எல்லாமே வந்துருக்குப்பா. இனிமேல் நான் ட்ரை பண்ணி பாருப்பா. என்ன சொல்லணும்னா அப்டேட்டா? ஆமாங்க, நம்ம இந்தியன் பேங்க்ஸ் அப்டேட் வந்துருக்கு. டக்குனு ஃபோன் எடுத்துட்டு 8012 அப்படி போட்டுங்க. 8012 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு புகாட்டி கார் வரும். பாருங்க எப்படி ஸ்டைலாக இருக்கு பார்த்தீங்களா? ஓல்டு வருஷன் இப்போ வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த புகாட்டி கார் ஸ்டைலாக இருக்குது. ஓல்டு வருஷனில் பிளாக் கலர் புகாட்டி கார் இருக்கும்ல, அதை வந்து எடுத்து இந்த கோப்ரா பைக் வர வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க இந்த காரை. இந்த காரில் RGB வச்சு ஓட்டலாம். அந்த காரில் RGB வச்சு ஓட்டவே இல்லை. அந்த RGB கலர் கொண்டு வர அப்டேட்லேயே அந்த புகாட்டி கார் தூக்கிட்டாங்க பழசை. இப்போ பாருங்க எப்படி ஸ்டைலாக இருக்கு பாருங்க. இந்த கார் நம்ம ஓட்டி பார்க்கலாம். சில பேருக்கு தெரியாது இந்தியன் பேங்க்ஸு. சில பேர் அந்த வெஸ்டர்ன் முடிச்சு விளாண்டுருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியாதுண்ணா. இதே மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். உங்களுக்கு பிளாக் கலர் பார்க்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். ஓகேவா? இந்த கார் எப்படி ஸ்பீடாக பண்ணி பார்த்தீங்களா? டே தம்பி தள்ளி போடாடே. இப்போ தான் கேஸ்லேருந்து தப்பிச்சு வந்துருக்கேன்டா. அப்புறம் இன்னொரு இது வந்துருக்கு. என்னடா இன்னொன்று வண்டி? அப்படி என்னடா வண்டி அப்படி தானே கேட்பீங்க. இருங்க, காரை நிறுத்திட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்ன வண்டின்னு. அது வந்து என்னன்னா நம்ம கேமில் புல்லட் கார்டு வந்திருக்கா. அதே எப்படி உங்களுக்கு போட்டு காட்டு. போட எடுத்துட்டு 8011 போடுங்க. இந்த இது 8011, அந்த கார் 8012. நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸி தான். இதோ பாருங்க, புல்லட் கார்டு அப்படியே அச்சசலாக இருக்குது பாருங்க. என்னடா அந்த ஃப்ராங்க்லின் காரை ஆப்ரேட் பண்ண மாதிரி மாட்டு வண்டி ஆப்ரேட் பண்ணுறா. என்னடா இது என்ன பெரிய பக்கு இது. ஜிடிஎஃப்லாம் மாட்டு வண்டி எப்படி ஓட்டுவாங்களா? ஜிடிஎஃப்ல உண்டா என்னன்னு தெரியல. உண்டுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜிடிஎஃப்ல உண்டுன்னு நினைக்கிறேன். ஜிடிஎஃப்ல மாட்டு வண்டி இருந்தால் அந்த ஃப்ராங்க்லின் இருக்கவங்கள அவனை கையில் ஆட்டிகிட்டே இருப்பான், மாடு ஓடும். அப்படிதான் அந்த ஜிடிஎஃப் கான்செப்டு. என்னடா இந்த புல்லு ஸ்லோவாக போதே. மாடு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயே. எனக்கு ஒரு வீட்டுக்கு போகணும். அப்புறம் சில பேருக்கு மாட்டு வண்டி பிடிக்காது. அதுக்கு ஒரு புல்லு வரைக்க முடியும். என்ன புல்லு அப்படின்னா கேட்பீங்க. ஆர்ச்சிஸ் தூளில் போய்ட்டு புல்லுன்னு போடுங்க. புல்லுன்னு போட்டால் டப்புன்னு இந்த புல்லு ஒன்றோம். என்னடா கார் சிம்பிள் போட்டிருக்கு. இந்த புல்லு மேலே எப்படி போகிறான்னு பார்ப்போம். காலை வீழ்ச்சி போட்டு நல்லா பக்கமாக போகிறானே ஃப்ராங்க்லினு. என்னடா இது
எப்படியும் உட்காந்துருக்கா, காலை நல்லா விரிச்சு போட்டு சாஞ்சிட்டு உட்காந்துருக்கான் பயந்து போயிட்டு. லைட்டாக பயம் இருக்கு, லைட்டாக ஜாலியாக இருக்கு. என்ன திண்ணையை பிடிச்சி உட்காந்துருக்கா. ஏய் இதுவும் ஸ்லோவாக தான் போடா. என்ன மாடு, உனக்கு புல்லு போட்டதே பத்தாது, இல்லை இங்கே புல்லு சாப்பிடுங்கிறம்ல, சாப்பிட்றியா? இப்போ என்கிட்ட அடி வாங்க போறியா? அப்புறம் இன்னொரு ஃபியூச்சர் இருக்கு, நீங்கள் ஆச்சே சொல்ல வாட்டர் அப்படி போட்டு ஸ்பேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் ஏதாச்சும் வாட்டர் பார்க்கு, தீம் பார்க்குற மாதிரி கெட்டிங்களா அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கிளாஸும் யூஸ் ஆகும். ஏதாச்சும் லக்ஸரி வீடு கிட்ட வந்து யூஸ் ஆகும். இந்த ரெண்டு என்ன வித்தியாசம்னா கலர் தான் வேறு. கிளாஸ் கிரே கலரு, வாட்டரு ப்ளூ கலரு, கலர் தான் வேறு. இந்த மாடு தண்ணியாச்சும் குடிக்குமா? இருங்க நிறுத்தி பார்ப்போம். இந்த மாடு தண்ணி குடி வேணாமா? நான் அப்பத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், எதுவும் சாப்பிடாம தண்ணியோ குடிக்காம ஸ்லோவாக போகிறேன். இரி முதல்ல கண்ணை வச்சு தான் சுடணும், கையால் அடிக்க முடியாது. இந்தா செத்து போ. என்னடா அது, இந்த மாடு மேலே தீ எரியுது, ஆனால் மாடு கலரோடய இருக்கு. என்னடா அது, இந்த காரில் தீ பிடிக்கிற மாதிரி பிடிக்குது. அப்புறம் இன்னொரு பிக்சர் இருக்கு. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா? அதுக்கு நீங்கள் பேன் 1 அப்படி போட்டிங்கன்னா கேலரியில் ஒரு இமேஜ் தேடிட்டு இருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருந்து எடுத்த இமேஜு. இவங்க தேடிட்டு இருக்கேன். இதை எதுவும் கண்டுக்காதீங்க, இது எங்கள் ஃபோன்லேருந்து எடுத்த இமேஜ் தான், கண்டுக்காதீங்க ஏதோ. ஓகே, என்ன இது வைக்கலாம், எது வைக்கலாம்? எங்கே தேடிட்டுருக்கேன், எங்கே இருக்குது? இந்த ஃபோட்டோ வைக்கலாம். ஓகே வச்சாச்சா, டன்னு வந்துடும் கீழே. அப்புறம் பேன் 2, பேன் 1லேருந்து பேன் 10 வரை நீங்கள் வைக்கலாம். ஓகே பேன் 2 இல்லை என்ன வைக்கலாம்? இது தேடிட்டுருக்கேன். தேர்டு நல்லா தேர்டு. இருங்க ஸ்பீடாக தள்ளுவோம். எங்கே இருக்குது, எங்கே எது வைக்கலாம்? ஐயோ சும்மா திரும்புது. ஓகே தேடிட்டு இருக்கலாம். எங்கே இருங்க தேடிட்டு இருங்க இது வைக்கலாம். எங்கே இருக்கு? ஏதாச்சும் ஸ்டைலான ஃபோட்டோ தான் இப்போ நான் ஸ்டைலாக இருக்கிறது. எது வைக்கலாம்? இங்கே எதுவும் நல்லா இல்லை. எது வைக்கலாம்? இது தேடிட்டு இருக்கேன். எது நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த்தில் தேடணும். இருங்க இதில் நிறையா ஃபோட்டோ இருக்குது. இல்லை ஒரு வைப்போம். வச்சாச்சா? அடுத்து பேன் 3 வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வச்சாச்சு. ஓகே கிளிக். ஓகே நல்லா தட்டு. ஸ்பீடாக தள்ளு. ஐயோ சும்மா கை தோறி கிளிக் ஆகிட்டே இருக்குது. க்ளோஸ் ஆகுது. ஐயோ தள்ளு. தள்ளுங்க. தள்ளுங்க. ஐயோ விட்டா பாட்டு பாட்டிட்டு போயிடும் போறியே. இருங்க தேடிட்டு இருக்கேன். இன்னொரு ஸ்டைலான இமேஜ் வைக்கலாம். என்ன இங்கே தட்டி பாப்பா, எந்த வைக்கலாம்? தேடிட்டு இருக்கேன். என்ன வைக்கலாம்? தேடிட்டு இருக்கேன். இங்கே ஸ்டைலான இமேஜ் இது வைக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு பேன் 4ன்னு போட்டுடா. இஞ்சி தப்பா போட்ட BAE
சரி தேவையில்லை. நம்ம மூடு போட்டோம்னா அதே போதும், வேணாம். ஓகே ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா கேமோட மெனுக்கு போயிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துடுங்க. வந்துட்டிங்களா, அப்புறம் BA1 அப்படி போடுங்க. போட்டால் நான் இருக்கிற என் பேனர் ஒன்ற என் ஃபோட்டோ வச்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னா திரும்பி BAN1 அப்படி போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு BA2 அப்படி போட்டு கிளிக் கொடுத்துடலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நான் என் ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு BA3 போட்டாச்சா? போட்டு இப்படி கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்க எப்படி தயாராக இருக்கு பார்த்தீங்களா? என்னடா இப்படி என்ன இந்த பொசிஷன் வந்ததுக்கு 2 சைடும் ஒரே ஃபோட்டோ தான் இருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ லைக் போட்டு அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.